கரூர் ஸ்டாம்பேடுக்காக உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதியான செந்தில்குமார் அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. அதை பத்தி தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்கவும் நியூஸ் சேனல்ஸ் முழுக்கவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே கிடையாது, இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா, மக்களை கூட பாக்குறதுக்கு நேர்ல போல, இது என்ன வகையான அரசியல் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை கேட்டிருக்காரு. என்ன பாக்குற துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. முக்கியமா இந்த கரூர் ஸ்டாம்பேட மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில வீடியோக்கள்ல தாவேகாவினுடைய பிரச்சார வாகனத்துக்கு பக்கத்துல இளைஞர்கள் போய் பைக்ல இருந்து கீழே விழுந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹிட் அண்ட் ரன் கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்க பிரச்சார வாகனத்தை பறிமுதல் பண்ணிருக்கலாமே, ஏன் இன்னும் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. இதை பாராட்டுற வகையில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல நிறைய விஷயங்களை பதிவிட்டு கடைசியா அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்ல சிறப்பு புலனாய்வு குழு ஒண்ணு அமைக்கப்படும், கூடிய சீக்கிரம் அவங்களுடைய விசாரணை மூலமா நிறைய உண்மைகள் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயத்தின் மூலமா நிறைய உண்மைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.